போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி ஞாபகமாக டீயை விட்டுட்டேன்னு. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, என் பையன் முருகவேல் ஞாபகமாக காஃபியை விட்டுட்டேன். எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். டீ விட்டதுக்கப்புறம் இந்த 8 வருஷத்தில் காஃபி அடிக்கடி எங்கள் வீட்டில் காஃபிலாம் வைக்க போடவும் மாட்டோம். டீ காஃபி யாருக்குமே பழக்கம் இல்லை. ஜூஸ் மட்டும்தான் குடிப்போம். மிஞ்சி போனால் பால், யாராவது ஒரு நாள் டயர்டாக இருக்குது அப்படின்னா பால் குடிப்போம். ஆனால் இப்போ என்ன பார்த்திங்கன்னா, என் தங்கம் ஞாபகமாக காஃபியும் விட்டுட்டேன். பாட்டி ஞாபகமாக டீயை விட்டேன். இப்போ பையன் ஞாபகமாக காஃபி விட்டுட்டேன். காஃபியை விட்டு இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி என் பையன் இறந்த நாள். அந்த அன்னையிலேருந்து நான் காஃபியை விட்டுட்டேன். இனிமேல் காஃபி குடிக்க மாட்டேன். என் உயிர் உள்ளே வர என் பையனை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மறக்க முடியாது என்னால், இருந்தாலும் ஒரு பிடிச்ச விஷயத்தை அவனுக்காக நான் விடணும் அப்படின்னு காஃபியை விட்டுட்டேன். ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு அவனுக்காக நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். லஞ்சு, அது முக்கியமாக லஞ்சு விட்டுட்டேன். சப்போஸ் எங்கேயாவது தவிர்க்க முடியல, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா, அது முக்கியமான சொந்தக்காரங்க வீட்டுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த லஞ்சு சாப்பிட்டுட்டு நான் நைட் டின்னர் விட்டுருவேன். ஒரு வேளை சாப்பாடு என் பையனுக்காக, என் தங்கம் முருகவேலுக்காக நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என் பையனுக்கு நான் சாப்பிடாம இருந்தால் பிடிக்காது தான். அவனுக்கு நான் சாப்பிட்டு நல்லா, அம்மா நீ எப்போவுமே சிரிச்சிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவன் சொல்லுவான். ஆனால் என் பையனை நான் டெய்லியும் ஒவ்வொரு நொடியும் அவனை நான் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. சரிங்களா? உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை விடுங்க. சின்ன விஷயம் போதும், ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம். ஒரு சாக்லேட் சாப்பிட்றது, ஒரு ஏதாவது ஒன்று. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பனானா சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? என்னோடய கருத்து இது. உங்கள் விருப்பம் எப்படியோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.